அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது அப்படின்னா, ஜாதகத்தில வந்து தோஷம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா தோஷம்ங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. ஏன்னா தோஷம் அப்படின்னாவே மனிதர்களுக்கு தான் வந்து அ நல்லது எது, கெட்டது எது, எது செய்யக்கூடாது இந்த மாரி அமைப்புகள்லாம் உண்டு. நம்ம ஜோதிடத்தில பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்களுடைய பார்வையினால சில தீய பலன்கள், சில பேருக்கு நல்ல பலன்கள் இப்படி இந்த மாரி இருக்குமே தவிர, அதுக்காக வந்து தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படணுங்கிறலாம் அவசியம் கிடையாது. அப்போ ஒரு தோஷம் உங்களுக்கு அப்படி ஒரு இருக்கு, அப்படி ஒரு பயம் உண்டு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 பிரதோஷம், இல்ல அப்படின்னா 6 பிரதோஷம், அப்படி இல்ல அப்படின்னா 3 திங்கட்கிழமை வந்து சிவபெருமானுக்கு காரம் பசும்பால குடுத்து, அந்த பாலாபிஷேகத்தை பார்த்து வில்வத்தை நீங்க குடுத்து சமர்ப்பித்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 9 திங்கட்கிழமை தொடர்ந்து நீங்க சிவபெருமான வழிபட்டு, காரம் பசும்பால் வாங்கி குடுத்து வில்வத்தை குடுத்தாலே, எல்லாவித தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி குடுத்துருவாரு. இது கண் கண்ட உண்மை. தீர்க்க முடியாத பல வருஷ பிரச்சனைலாம் இத தீர்த்து குடுத்துருக்கு. வெறும் காரம் பசும்பால் வில்வத்த